என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். படையப்பாவோட ட்ரீம் ரன் கண்டினியூ ஆகுது. படையப்பாவுடைய வசூல் நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாறுபட்ட அந்த ஃபிகர்ஸ் வந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய வசூல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸில் யாரும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வசூலை இந்த படம் எட்டி இருக்கு. 4 நாட்களில் இந்த படம் கிட்டத்தட்ட 18 கோடிக்கு மேலே குவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு அது 30 கோடி வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இந்த 2 தொகையுமே பெருசு தான். அது 30 கோடிக்கு போயிருந்தாலும் அது ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு சாத்தியமில்லாத ஒன்று. 18-19 கோடின்னா கூட அதுவும் மிகப்பெரிய ஒரு வசூல் தான். எனிஹோ இந்த வசூலோடு எந்த படத்தின் வசூலையும் கம்பேரே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வசூலை இந்த படம் ஈட்டி இருக்கிறது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வருகிற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பைசா லாபம் தான். ஏன்னா இது தயாரிப்பு செலவுன்னு எதையும் சொல்ல முடியாது. ரிலீஸ் செலவு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் ரீமாஸ்டரிங் பண்ணியிருப்பாங்க. என்ன நீங்கள் தேட்டரில் பார்த்தா பிரிண்ட் அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது காட்சிகள். அதனால் ரீமாஸ்டரிங் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் தான் ஒரு குறைந்தபட்ச செலவாயிருக்குமே தவிர மற்றபடி இப்போ வந்திருக்கிற தொகை முழுவதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு லாபம் தான். சரி, அதே போல் தியேட்டருக்காரங்களுக்கு, திரையரங்கு உரிமையாளர்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த படம் லாபத்தை குவிச்சிருக்கு. இப்போ இவ்வளோ தொகை வந்திருக்கு. இந்த பணத்தை சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன செய்வார்? இந்த கேள்வி முதல் நாள்லேருந்தே வருது. முதல் நாள் வசூல் இவ்வளோ அப்படின்னு சொன்னதுமே பல ரசிகர்களே தலைவர் இவ்வளோ பெரிய வசூல் வருது, இந்த தலைவர் என்ன செய்வார், இது அவ்வளவும் அவருக்கு லாபம் தானே, இதை வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்கு அவர் பயன்படுத்துவாரா, இந்த மாதிரியான பல கேள்விகளை ரசிகர்கள் கேட்டிருந்தாங்க இல்லையா? அதற்கெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக நான் ஒரு விடையை சொல்கிறேன். இது தயாரிப்பு தரப்பிலிருந்து நான் கேட்டபோது நமக்கு கிடைச்ச பதில். இன்னும் சில தினங்கள் இப்போ படையப்பாவுடைய அந்த ரன் கண்டினியூ ஆகும். அடுத்த சனி ஞாயிறுகளில் கூட இந்த படத்துக்கு செலிப்ரேஷன் வச்சுருக்காங்க. அடுத்த சனி ஞாயிறுக்கு அப்படின்னா அது வரைக்கும் இந்த படம் நிச்சயமாக ஓடும். இப்போதும் கூட பல திரையரங்களில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன 100% கெப்பாசிட்டி இல்லை, ஒரு 50%, 40%, 60% இப்படி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த தியேட்டரு, அந்த லொக்கேஷனு. அதே போல் ஃபேன்ஸ் ரெகுலராக போய் செலிப்ரேட் பண்ணுற திரையரங்குகள் இருக்குது. அதில் இன்னும் கூட்டம், நல்ல கூட்டம் போயிட்டுருக்கு. ஈவன் இப்போ கமலா ரோகிணிலெலாம் திங்கக்கிழமை சாயந்தரம் கூட இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அதே போல் புறநகர் பகுதியில் இருக்கிற திரையரங்குகள்லையும் இந்த படம் ஃபுல்லாக போயிருக்கு. அதனால் இந்த ரன் அடுத்த சனி ஞாயிறு வரைக்கும் கண்டினியூ ஆகும். அப்போது மிகப்பெரிய ஒரு தொகையை இந்த படம் குவிச்சிருக்கும். அப்போ அந்த தொகை என்ன செய்யப்பட போகிறது அப்படின்னா, இந்த தொகையை முழுக்க முழுக்க ரசிகர்களுக்கு, பொதுமக்களுக்கு மட்டுமே செலவிட போவதாக தயாரிப்பு தரப்பு சொல்லியிருக்கு. எப்படி செலவு பண்ணுவாங்க, பொதுமக்களுக்கு எப்படி கொடுப்பாங்க, ரசிகர்களுக்கு எப்படி இதனால் பெனிஃபிட் அப்படின்னா, முன்பு ரசிகர் மன்றம் சார்பாக ரஜினியினுடைய ரசிகர்கள் பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பிறந்தநாள் இப்போ வரைக்கும் அதை செய்கிறாங்க. இதை பெரிய அளவுக்கு ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன், ரஜினியினுடைய பெயரில் அவரே நடத்துகிற ஒரு அறக்கட்டளை அது. இந்த ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள பல்வேறு மக்களுக்கு, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அல்லது தொழில் தொடங்க விரும்புவருக்கு, அதே போல் படிப்பு உதவி, இந்த அந்த உயர்கல்விக்கு போகிறாங்களே அதற்கான காம்படிஷனு, அந்த எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தயாராகிறவர்களுக்கு, இப்படி பலதரப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த தொகையை உதவியாக அவங்க தரப்போகிறாங்க. அதே போல் ஆட்டோக்கள், இல்லை சுயதொழில் தொடங்குவோருக்கு தேவையான சாதனங்கள், இதையெல்லாம் அவங்க வாங்கி தர போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல். இது ரஜினி ரசிகர்களுக்கு இது புதுசு இல்லை, அவங்க தொடர்ச்சியாக செய்கிறது தான். ஆனால் ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணி அந்த படத்தில் வருகிற வருவாய் முழுவதையும் மக்களுக்கே செலவிடணும் அப்படிங்கிறது ரஜினிகாந்துடைய உயர்ந்த நோக்கமாக இருக்குது. அதை அவர் விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அநேகமாக இன்னும் ஓரிரு வாரங்கள் அல்லது ஒரு 10 நாளைக்குள்ளே கூட இந்த அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்விக்கு பெரிய அளவுக்கு உதவிகள் போயிட்டுருக்கு. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பல பகுதிகளில் இருந்து ரசிகர்கள் அவர்கள் குடும்பத்தை அந்த குடும்பத்தினரே ரஜினிகாந்த் இந்த
என்னுடைய மகன் அல்லது மகளுக்கு முழு கல்வி கட்டணத்தை செலுத்தினாரு, நேரடியாக வந்து கல்வி அந்த நிறுவனத்தினுடைய வங்கி கணக்கில் செலுத்திட்டாரு, மொத்த படிப்பு செலவையும் வந்து அவர் கட்டிட்டாரு அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட அந்த ரசிகர்கள் அவர்கள் குடும்பத்தினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது தொடர்ச்சியாக செய்யறது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த உதவி செய்யறதுங்கிறத ஏதோ ஒரு அக்கேஷன்ல ஏதோ ஒரு நேரத்தில் செஞ்சு அதை பப்ளிசிட்டி பண்றது அப்படி இல்லை. ஏன்னா அவருக்கு இதை பப்ளிசிட்டி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதை வச்சு ஆதாயம் பெற வேண்டிய நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை. அப்படிங்கிறதுனால வந்து எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் செய்கிற உதவியை வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். பல பள்ளிகளுக்கு உதவி செய்கிறாரு, மாணவர்களுக்கு உதவி செய்கிறாரு. அதுவும் குறிப்பாக அவர் செய்கிற உதவிகளில் கல்வி உதவி தான் வந்து பிரதானமாக இருக்குது. அதற்கடுத்து மருத்துவ செலவுகளுக்கான உதவிகளை ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த படையப்பா மூலம் வந்திருக்கிற மிகப்பெரிய தொகையை தனது அறக்கட்டளை மூலமாக அதாவது கஷ்டப்படுற மக்களுக்கு, உதவி தேவைப்படுகிற மக்களுக்கு, சுய தொழிலுக்கான வாய்ப்பு இல்லாமல் இயங்குகிற மக்களுக்கு அதை ஒரு வாய்ப்பாக உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது வந்து ரஜினியின் எண்ணமாக இருக்கிறது. அதைத்தான் வந்து அவங்க இந்த படையப்பா படத்தினுடைய வசூல் மூலம் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த மக்கள் இந்த படத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணாங்களோ அது வந்து திரும்ப அவங்களுக்கே போகுது. அதனால் இந்த படம் இன்னும் நீங்கள் எவ்வளோ வேணால் செலிப்ரேட் பண்ணலாம், எவ்வளோ வேணால் கொண்டாடலாம், எத்தனை முறை வேணால் பார்க்கலாம். ஏன்னா இந்த பணம் ஒரு செலவல்ல, இது ஒரு முதலீடாக தான் போக போகுது. இந்த பணத்தை வச்சு அவர் பல மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அந்த வாய்ப்புகளை தருகிற ஒரு வழியாக வந்து படையப்பா வசூலை வந்து அவர் பயன்படுத்த போகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகர், திரையுலகில் இப்போ இருக்கிற பல நடிகர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் தான் சூப்பர் ஸ்டார்கள். ஆரம்பத்திலேருந்து இந்த உதவி செய்கிறது, அதே போல் மாணவர்களுக்கு படிப்புக்கான அந்த பண உதவியை செய்கிறது, இதெல்லாம் அதற்கு முன்பு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த வழியை அடியொற்றி தான் வந்து ரஜினியும் செய்கிறாரு. ஆனால் ரஜினி செய்கிறது இன்னும் பல மடங்கு அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை வந்து இப்போ இந்த படையப்பா மூலமாக இன்னும் ஒரு பெரிய ஒரு மேசிவாக செய்யறதுக்கான வாய்ப்பாக அவர் வந்து இதை பார்க்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு தான் வந்து மக்கள் எப்போதும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து, ஏன் இவருக்கு மட்டும் இந்த மாதிரி படம் கொடுது, ஏன் இவரை மட்டும் ரசிகர்கள் இப்படி கொண்டாடுறாங்க, ஏன் வயசு வித்தியாசம் இல்லாமல் ரஜினிக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பும் வசூலும் குவியுது அப்படின்னா அதற்கு காரணம் நான் முன்னே சொன்னதுதான் நேர்மையான அந்த மனசு, நேர்மையான எண்ணம். உதவி செய்யணுங்கிறது வந்து சும்மா பேச்சுக்கு பப்ளிசிட்டிக்காக இல்லாமல் நிஜமாவே செய்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படையப்பனை வந்து இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் இப்படி வந்து கொண்டாடுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. 75 வயசில் இவ்வளோ பெரிய நடிக்கிறார் எல்லாம் சொல்கிறாங்களே, அது வந்து மக்கள் ஆதரவு இல்லைன்னா யாருக்குமே அப்படி நடிக்கணும்னு தோணாது. அந்த மாதிரியான ஒரு உத்வேகமே வராது. ஜனங்க ஆதரவு இல்லை, ஆனால் இவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து நிற்க மாட்டாங்க. அப்படியே வந்து நின்னா கூட நடிக்கிறதுக்கான அந்த மனநிலை வராது. அந்த உற்சாகம் எப்போ இருக்குன்னா, மக்கள் நம்ம பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க, நமக்கான அந்த வரவேற்புங்கிறது வந்து இதுவரை தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில், உலக சினிமாவே பார்க்காத ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால அவரால் வந்து தொடர்ச்சியாக இந்த வயதிலும் இவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்க முடியுது. அவரே சொல்வது போல அந்த குதிரையை ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மக்கள் தான். ஸோ அந்த மக்களுக்கே வந்து தன்னுடைய வருமானத்தை அல்லது தன் படத்தின் மூலம் அந்த மிகப்பெரிய வருவாயை செலவழிக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் செயல்படுகிறார். அவரது அந்த மனசுக்கு வந்து இன்னும் அவர் எத்தனை ஆண்டு காலம் நடித்தாலும் எல்லா படங்களுமே மக்களால் கொண்டாடப்படுகிற படங்களாக தான் வந்து இருக்கும்.